ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டிஎன்பிசி அண்ட் டைப்ரைட்டிங் அப்டேட்ஸ் வித் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற இதை போட்டு இதுக்குள்ளே வந்தோம்னா இந்தமாரி பேஜ் தாங்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ ஆனோடனே உள்ளார போனீங்க அப்படின்னா இந்தமாரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அந்த லாகின் இது கொடுத்து நீங்கள் உள்ளார போனீங்கன்னா உங்களோட லாகின் ஐடியும் உங்கள் பாஸ்வேர்டும் கேட்கும். அது நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுட்டு அந்த நம்பரை ஆட் பண்ணி போட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். அது கொடுத்துட்டு நீங்கள் உள்ளார போனோடனே இதேமாரி தாங்க உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது எனக்கு ரினியூவல் ஆகாததுனால இப்போ எனக்கு கீழே நெக்ஸ்ட் ரினியூவல் எப்போ போட்டிருக்காங்க பாருங்கள், 8/7/2024 போட்டிருக்காங்க. அதனால் எனக்கு ரினியூவல் ப்ராசஸ் போச்சு. அது நீங்கள் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ரினியூ மை ஓடிஆர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துங்க. புதுசாக அப்ளை பண்ணுறவங்க புதுசாக ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும். இது ஏற்கனவே பண்ணவங்களுக்கு ரினியூவல் பண்ணுறதுக்கு அது கொடுத்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே போனோன்னே இதேமாரி தாங்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ ஆகும்போது நீங்கள் என்ன பேமெண்ட்டு மெத்தடு நீங்கள் போடணும். எஸ்பிஐ லைட்டா இல்லை சிசி அவென்யூவான்னு கொடுத்துங்க. நான் நெட் பேமெண்ட்டுங்கிறத சிசி அவென்யூங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். போயிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் மெத்தட் ஆன்லைன் பேமெண்ட் டைப் ஆன்லைன்னு கொடுத்துக்கோங்க. ஆன்லைன் கொடுத்துட்டு நீங்கள் யூபிஐங்கிறதுனால யூபிஐயை கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் கொடுத்துட்டு உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் இது போட்டுக்கோங்க. யூபிஐ கொடுத்துக்கோங்க. யூபிஐ கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட் எவ்வளோ கட்டணுங்கிறத காமிக்குது. 150 அப்படின்னு காமிக்குது. இப்போ ப்ரொசீட் டு பே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இதேமாரி காமிக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு, இது எவ்வளோ ஜிஎஸ்டி எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாரி காமிக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்தது நீங்கள் பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஐக்கானை. அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்களும் வேணுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அது கொடுத்துட்டு நீங்கள் பே வித் யூபிஐ ஆப்ஸ்ன்னு இருக்குங்க இல்லையா, அதே நீங்கள் டேரெக்டாகவே கொடுத்துக்கலாம். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு தானாகவே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு இந்தமாரி உங்கள் கரண்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி உள்ளார போனீங்கன்னா இதேமாரி இருக்கும். இதை தொடர்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தோடனே உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே படித்து பார்த்துட்டு எக்ஸாம் டேட்டு மற்ற எக்ஸாம் என்றைக்கு அப்படிங்கிறதையும் இருக்கும் டைமோட. அதை நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு இதில் என்ன மெயினுன்னா உங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் உங்கள் பேரும் உங்கள் ஃபோட்டோ எடுத்த டேட்டும் கம்பல்சரி போட்டே ஆகணும். அது இத்தனை கேபிக்குள்ளே நீங்கள் ஏற்கனவே கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா டிஎன்பிசி ஃபோட்டோ கம்ப்ரெசர் அப்படிங்கிற ஒரு இதை போட்டு கூகுள்லேயே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இதேமாரி ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் இந்த ஆப்பில் போயிட்டு இதேமாரி உங்கள் என்டர் டெக்ஸ்ட்டுங்கிற இடத்துல உங்கள் பேரும் நீங்கள் என்றைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த ஃபோட்டோவோட டேட்டையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு கன்வெர்ட்னு கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும். இதேமாரி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அதை நீங்கள் டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகி வந்துடும். உங்கள் ஃபோன்லேயே வந்துடும். நீங்கள் பார்த்துக்கணும். பேக்ரவுண்ட் மேக்ஸிமம் ஒயிட்டாக தான் இருக்கணும். பேர் கரெக்டாக இருக்கணும். இல்லை கேபிட்டல் லெட்டர். ஓகேங்களா? திருப்பி நம்மளுக்கு ஃபஸ்ட்லேருந்து வெளியே வந்துடும். திருப்பி நம்ம லாகின் பண்ணி திருப்பி உள்ளார போனோம்னா இதேமாரி ஃபஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர் பண்ணோமோ அப்படியே பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை செலக்ட் ஃபோட்டோஸ் கொடுத்து நீங்கள் அந்த ஃபோட்டோ நீங்கள் இன்செக்ட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு சேவ் ஃபோட்டோ அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு அந்த டேட் என்ன டேட் போட்டிங்களோ அந்த டேட்டை நீங்கள் அதில் போட்டுருங்க. அடுத்தது சிக்னேச்சரும் அப்படியே தான், சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? சிக்னேச்சரை நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு மேலே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு திருப்பி வெரிஃபிகேஷனுக்காக உங்கள் பேரும் உங்கள் இனிஷியலும் நீங்கள் போடணும். பேர் ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். எழுதிட்டு உங்கள் இனிஷியலு, டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் இருக்கும், அதையும் ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். நெக்ஸ்ட் டைப்பில் நீங்கள் மாற்றுத்திறனாளியா என்னன்னு கேட்டிருப்பாங்க. முன்னாள் இராணுவ வீரரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு கொடுத்துட்டு அடுத்து திருப்பி பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கவர்மெண்ட்டில் ஏதோ ஒர்க் பண்ணி ஏதோ இதில் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஆம்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கும். அது என்னென்ன ஃபில் பண்ணணுமோ ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது அதேமாதிரி தான் அடுத்த ஆப்ஷனும். கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஏற்கனவே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. தேர்வாணையர் பணி ஏதாவது உங்களை எக்ஸாம்லேருந்து உங்களை நீக்கி வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. டிஎன்பிசி எக்ஸாம் மூலமாக
அப்புறம் எதுவும் உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் எதுவும் இருக்கா, ஃபைல் ஆயிருக்கா போலீஸ் ஸ்டேஷன்லன்னு கேட்டிருக்காங்கன்னா ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட துணைவியுடன் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. மோஸ்ட்லி எல்லாம் ஒன்று தான் இருப்போம், ஆனால் இல்லைன்னு தான் வரும். அடுத்த பாக்ஸ் போயிடலாம். நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டு இங்கே தாங்க உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஆல் போஸ்ட்டுனா நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கும் சேர்த்து நீங்கள் கொடுக்கணும். இல்லை நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் தான் நிறையா உங்களுக்கு 10th 12th எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, யூஜி பிஜி மார்க் ஷீட்டு எல்லாமே தேவைப்படும். இங்கே வந்து பாருங்கள், திருப்பி சொல்கிறேன், ஆல் போஸ்ட்னா எல்லாத்துக்கும் கொடுக்குறது. போஸ்ட் இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது ஃபாரஸ்ட் இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். எல்லா போஸ்ட்டும் வேணும். கடைசியில் டிஎம்ஆர் ஃபோன் நம்பர் அல்லது டேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? தமிழில் வந்து ஆமே, ஆமா, பா, குறியீட்டு எண் மற்றும் நாள்னு கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய டேட்டை மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஓகேங்களா? அதான் உங்களுக்கு ரிசல்ட் வந்த டேட்டு. அப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு மேலே உள்ள நம்பரை கொடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் தமிழ் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களா, அதாவது 10th 12th தமிழ் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்களா. ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி தான் 12th 12th படிச்சிருந்தா 12th, நீங்கள் டிகிரி என்ன படிச்சிருக்கீங்களோ அதை அப்படியே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதேமாரி நீங்கள் 11th 12th வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, சுவாலஜி இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதேமாரி நீங்கள் போட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஆம் கொடுத்துட்டு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கான பிஎஸ்டிஎம் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு நீங்கள் ஒரு சிறந்த விளையாட்டு வீரரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதுக்கா. அதுமாரி உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துட்டாங்க பாருங்க. எந்த இடத்துல சென்டர் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுங்கிறத கொடுத்துக்கோங்க. நான் வந்து இதை கொடுத்துக்கிறேன். உங்கள் ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வேணும், உங்கள் ஏரியா பக்கத்தில் எந்தெந்த ஊர் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. அதை சுற்றி தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டரும் போடுவாங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சென்டர் 1 சென்டர் 2ன்னு. போட்டுட்டு கூட செகண்ட் ஆப்ஷனில் கிடைக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு இப்படி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இல்லை எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். எல்லாமே ஓகே பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக் அடிச்சுக்கோங்க. ஓகே, டிக் அடிச்சுட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? எல்லாத்துக்கும் டிக் கொடுத்துக்கலாம். அதான் அதோட கண்டிஷன் வேணால் படித்து பார்த்து கூட நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ், ஐ அக்ரி டு ப்ராசஸ். உங்களால் வழங்கப்பட்ட முக்கிய தகவல்களை மீண்டும் சரிபார்க்கும் பொருட்டு பின்வரும் திரையில் காட்டப்படுகிறது. 1க்கு 2 வாட்டி நல்லா படித்து பார்த்துட்டு கிளியராக பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாரி இருந்ததுன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சு பாருங்கள். நான் பொறுமையாக தான் பண்ணேன். உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாரி இருக்கும், கொஞ்சம் எடிட் பண்ணி கட் பண்ணதில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அக்ரி கொடுத்துக்குங்க. அக்ரி கொடுத்துட்டு இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்லும். நான் மேலே சொன்னது எல்லாம் அனைத்தும் உண்மை தான் அப்படிங்கிற மாரி ஒரு உறுதிமொழி இருக்கும். அதையும் படித்து பார்த்துட்டு நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அதுக்கு முன்னாடி டிக்ளரேஷனில் ஒரு டிக் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போனீங்கன்னா இதேமாரி தான் இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து ரினியூவல் பண்ணது காமிச்சேன் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான். அதே சிசி அவென்யூ போயிட்டு நீங்கள் ஆன்லைன்னு கொடுத்து அதே மெத்தட் தான் வரும். யூபிஐ கொடுத்து நீங்கள் உள்ளார போய்க்க வேண்டியதான். போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அங்கே எப்படி பண்ணோமோ அதே மெத்தடு உங்களுக்கு ஃபாலோ ஆகும். நீங்கள் எந்த யூபிஐயோ அதை கொடுத்து நீங்கள் அதுக்குள்ளே ரிக்வஸ்ட் கொடுத்து போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு பே ஆகிடும். ஓகேங்களா?
மெயிலும் வந்துடும். ஒரு அப்ளிகேஷன் இஸ் கரண்ட்லி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடுச்சா. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். போயிட்டு பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து வரல, அதனால் நீங்கள் அப்புறமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். மேலே உங்களுக்கு மெயிலும் இதேமாரி வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு மெசேஜும் வந்துடுச்சு, மெயிலும் வந்துடும். ஓகேங்களா. பாருங்கள், மேலே மெயில் வந்திருக்கு. மெயிலை கிளிக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இதுமாரி உங்களுக்கான குரூப் 4க்கான அப்ளிகேஷன். பாருங்கள், யுவர் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். தேங்க்யூ டியர் கேண்டிடேட், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைடு ஃபார் கம்பைன் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 4. நோட்டிஃபிகேஷன் நம்பர், யுவர் அப்ளிகேஷன் ஐடி. இந்த அப்ளிகேஷன் ஐடி தான் முக்கியம். உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண பிரிண்ட் காமிஷன் இல்லையா, அந்த ஆப்ஷன்லேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி இருக்கும். அதை வச்சு தான் நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.